இலங்கை இன்று ஒரு பெரிய சோதனையின் மத்தியில் நிற்கிறது. இயற்கை பேரழிவுகள், பொருளாதார அதிர்வுகள், வாழ்க்கையை திணறடிக்கும் வலிகள், இவை எல்லாவற்றிற்கும் நடுவில் இந்த நாடு இன்னும் உயிரோடு நிற்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த நாட்டின் மக்களின் ரெசிலியன்ஸ் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. அதன் அடையாளம் தான் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா. இது வெறும் நிதி திரட்டும் முயற்சி அல்ல. இது நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்தால் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையின் குரல். ரத்தினபுரி மாவட்டத்தில் மலேக தமிழ் மக்களுக்காக செயல்படும் ரத்னபுர பவுண்டேஷன் தங்களால் முடிந்ததை அல்ல, தங்களின் முழு நம்பிக்கையேயே 10 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது. அவர்கள் சொன்னது ஒன்றே, இது எங்கள் நாட்டுக்கான கடமை. அடுத்ததாக எட்டியாந்தோட்டை. அங்கு அரசியல் இல்லை, பெரிய பேச்சுக்கள் இல்லை, இருந்தது சின்னஞ்சிறு உண்டியல்களே. பாலர் பாடசாலை குழந்தைகள் தங்கள் சேமிப்பு பணத்தை ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு வழங்கியுள்ளனர். ஒரு சின்னஞ்சிறு சிட்டு ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தைகளை எதிர்த்தது. ஜனாதிபதி மாமா, பிரதமர் அத்தை, இந்த பணத்தை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு உதவுங்கள். இந்த சின்ன குரல் இலங்கையின் எதிர்காலம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்று. මේ පුංචි කැටේ අපි එකතු කරේ අපේ විවිධ ප්‍රසංගයට නෑග් ගන්න. ඒත් අද අපි මේ කැට සේරම එයාලා වෙනුවෙන් පරිත්‍යාග කරනවා. ජනාධිපති මාමේ, අගමැති නැන්දේ මේ සල්ලි වලින් ලස්සන තෑගි අරන් දීලා யாராவது சட்டுட்டின் தியான்னு. அடுத்து பொகவந்தலாவ. கொட்டியாகல என்சி தோட்ட பிரிவு டித்வா பேரழிவால் பாதிக்கப்பட்டு 1 மாதம் கடந்த பின்னரும் அந்த மக்களின் வலி குறையவில்லை. ஆனாலும் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் ஒரு நாள் சம்பளத்தை வழங்கினர். வெளியூரில் வேலை செய்யும் இளைஞர்களும் தங்கள் பங்களிப்பை சேர்த்தனர். மொத்தம் 1,08,000 ரூபாய். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஒலிக்கின்றன. எங்கள் ஜனாதிபதியை நம்பி எங்களின் ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்துள்ளோம். இது ஏழைகளின் தானம். ஆனால் இதன் மதிப்பு அளவிட முடியாதது. කොටියාගොල්ල එන්සි වත්තේ වැඩ කරන ජනතාව අපි මේ කනම එකතු වෙලා අද දවස පඩියක් ආණ්ඩුවට උදව්වක් කරලා තිනවා. අපේ ජනාධිපතිතුමාට ජනාධිපතිතුමා විශ්වාස කරලා මේක බාර දුන්නා. නැති මිනිසුන්ට උදව්වක් කරන්න තමයි මේක දුන්නේ. மேலும் இந்த நம்பிக்கை கடல்களை தாண்டுகிறது. யூகேயில் உள்ள என்பிபி குழு 2026 புத்தாண்டை முன்னிட்டு ஒவ்வொருவரும் 10 பவுண்ட்ஸ் ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கும் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளனர். அதே நேரத்தில் அனுராதபுரம் மற்றும் கொழும்பில் சிலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட 25,000 ரூபாவை கூட திருப்பிக் கொடுத்து இந்த பணம் நாட்டுக்கே தேவை என்று சொல்கிறார்கள். இவை எல்லாம் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்பது அரசின் திட்டம் மட்டுமல்ல, இது மக்கள் இயக்கம். இன்று நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறு நன்கொடை நாளை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையாக, ஒரு குழந்தையின் கனவாக, ஒரு நாட்டின் எதிர்காலமாக மாறும். இலங்கை மீண்டும் எழும். அதற்கான அடித்தளம் நீங்கள். நம்மால் முடியுமான பங்களிப்பை ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுக்கு வழங்குவோம். சிதைந்த தாயகத்தை ஒன்றிணைந்து மீள கட்டி எழுப்புவோம்.